நிறைய பேர் ட்ரேடிங்கில் ஏஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏஐ கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கொடுன்னு சொன்னால் அது கொடுத்துரும் அப்படின்ற ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் தான் ஏஐ அப்ரோச்சே பண்ணுறாங்க. அது டோட்டலி தப்பு. ஏஐ பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எடுத்தவொடனே இந்த ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து கொடுத்துறாது. ஸோ நீங்கள் தான் அதை ஓவராலாக டியூன் பண்ணணும். அந்த டியூன் பண்ணுறது எதுக்குன்னா ப்ராஃபிட்டபிள் ஸ்ட்ராட்டஜியாக கொடு அப்படின்றத தாண்டி உங்களோட எஃபர்ட் எங்கெங்கெல்லாம் மேனுவலாக ரொம்ப அதிகமாக இருக்கோ, எதெல்லாம் ரிப்பீட்டேட்டிவாக இருக்கோ அதெல்லாம் ஆட்டோமேட் பண்ணுறதுக்கோ இல்லை அந்த அனலைஸை ஃபாஸ்ட் பண்ணுறதுக்கோ ஏஐ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர ஏஐ கிட்ட போயிட்டு நம்ம டேரெக்டாக ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜி கொடுன்னு சொன்னால் அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ எண்ட் ஆஃப் த டே உங்களோட பிரெயின் தான் ஏஐக்கு ஒரு இன்புட்டே கொடுக்கணும். ஸோ நீங்கள் இந்த இடத்துல இப்படி அனலைஸ் பண்ணு, அந்த இடத்துல அதை அனலைஸ் பண்ணு. இன்கேஸ் எவ்ரி ஃப்ரைடே மார்க்கெட் ரெட்டில் முடிஞ்சால் மண்டே மார்க்கெட்டு க்ரீனில் முடியுமா இல்லையா அப்படின்ற ஒரு அனாலிசிஸ், சிச்சுவேஷன் அனாலிசிஸ்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி இதை வச்சு நீங்கள் ஏஐ யூஸ் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குமே தவிர டேரெக்டாக எப்போவுமே ஏஐ கிட்ட எனக்கு ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுன்னு சொன்னீங்கன்னா அது ஒர்க் அவுட்டே ஆகாது. ஸோ ஏஐ நீங்கள் யூஸ் பண்ணணும், உங்களுக்கு எஃபிஷியண்ட்டாக அது அவுட்புட் கொடுக்கணுன்னா உங்களோட மேனுவல் அனாலிசிஸை அதுக்கிட்ட கொடுத்து அதை அந்த வேலையை வாங்க வைங்க. அப்படி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக ஏஐ உங்களை பற்றி புரிஞ்சிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே இவன் இப்படி தான் மார்க்கெட்டை அப்ரோச் பண்ணுறான் அப்படின்னு அதுக்கு தெரிய ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் ஸ்லோவாக அதை வச்சு நீங்கள் ஸ்ட்ராட்டஜி பில்ட் பண்ணலாம். ஸோ எடுத்தவொடனே அதுக்கிட்ட போய் ஸ்ட்ராட்டஜி கேட்டிங்கன்னா அது கண்டிப்பாக உங்கள்கிட்ட எதுவுமே கொடுக்காது.